வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்று நடுநாட்டுக் கதைகள்ன்ற ஒரு தொகுப்பிலிருந்து இந்த தொகுப்பை தயாரித்தவர் ஜீவகாருண்யன் என்பவர். நடுநாடுன்றது எதை குறிக்குதுன்னா, காஞ்சிபுரம், செய்யாறு அந்த பகுதியை சுற்றி உள்ள சிறந்த எழுத்தாளர்களின் கதைகளை சேர்த்து பல தொகுப்புகளாக இவர் வெளியிட்டிருக்காரு. அதில் ஒரு தொகுப்பிலிருந்து ஒரு கதையை உங்களுக்கு நான் இன்னைக்கு வாசிக்க போகிறேன். கதையினுடைய பெயர் வாய்ப்பட்டா. இதை எழுதியவர் கோவி பால முருகு என்பவர். பொதுவாக நம்ம இந்த மாதிரி ஆட்களை ரொம்ப சகஜமாக நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம். வாய்ச்சவடால் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது. அந்த மாதிரியான ஒரு கதை இது. கதையை சொல்கிறேன், கேளுங்க. செல்வத்தோட டீ கடை மசால் வடை வாசனை எதிர இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் உள்ளே போய் கோவிந்தனுடைய மூக்கை எட்டுச்சு. எப்படியோ சம்பளம் வாங்கி 3 நாளாக செல்வத்தினுடைய கண்ணில் படாமல் ஓட்டியாச்சு. இன்றைக்கும் சமாளிக்க முடியாது. காலையில் வீட்டில் கோவிச்சுக்கிட்டு சாப்பிடாம வந்ததில் பசி வேற. வடை வாசனையில் அதிகமாயிடுச்சு. 500 ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது. என்ன சொல்லி சமாளிக்கிறது? கோவிந்தனுடைய மூளை குழப்பத்தில் தத்தளிச்சுது. ஒரு முடிவுக்கு வந்தவனா தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்துச்சு வெளியே வந்து டீ கடையை பார்த்து போனான் கோவிந்தன். கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. செல்வம் நாகரிகம் தெரிஞ்சவன். பல பேருக்கு முன்னாடி கேட்க மாட்டான். அதனால தான் வெளியூர்லேருந்து இங்கே வந்து சாலை புறம்போக்கில் கடை போட்டு இன்றைக்கி வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக நடந்துக்கிட்டு இருக்கான். ஆளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுல செல்வம் கெட்டிக்காரன் தான். செல்வத்தை பற்றின எண்ணம் கோவிந்தனுடைய மனசில் இருந்தால் கூட அவன் அப்படி அசிங்கமாக 4 பேருக்கு நடுவில் கேட்காட்டி கூட நானே காரணம் சொல்லத்தானே வேணும். அப்போ தானே இன்றைக்கி வடை, டீ, மத்தியானம் பட்டசோறு எல்லாம் சாப்பிட முடியும். கோவிந்தனுடைய எண்ணம் கேள்வியும் பதிலுமா குழப்பத்தில் இருந்தால் கூட காலு டீ கடையை நோக்கி போச்சு. வாங்க சார், எங்கே 2 நாளாக பார்க்கவே முடியல. செல்வத்தோட அக்கறையான பேச்சில் பணம் எங்கன்ற கேள்வியும் முதன்மையானதுன்னு கோவிந்தனுக்கு தெரியும். ஆமாம் செல்வம், உடம்பு சரியில்லை, சாப்பிட முடியல, மருந்து மாத்திரை சாப்பிட்டு வாயெல்லாம் ஒரே கசப்பு. 2 நாளாக ஆஃபீஸ்க்கு லீவு போட்டேன். நேற்று தான் வந்தேன், வெளியில் எங்கேயும் வரல. சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தப்போ நீ இல்லை, அதுதான் பார்க்க முடியல. ஓரளவு சமாளிச்சாச்சு. எப்படியும் தனியாக கூப்பிட்டு பணம் கேட்பான், என்ன செய்கிறது? மறுபடியும் கோவிந்தனுடைய மூளை குழப்பத்தில் போச்சு. இந்த நேரத்தில் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஏய் செல்வம், என்ன திமுறா? டீ கேட்டு எவ்வளோ நாளியாவது? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுக்குற. ஏன் நான் காசு கொடுக்கல? ஓசிலையா கேட்குறேன்? ஒன்றை சொல்லி குத்தமில்லை. இங்கே இருக்கிறவன்லாம் வாயை பொழந்துக்கிட்டு உட்காந்துருக்கான். நீ வெளியூர்லேருந்து வந்து புறம்போக்கில் கடை போட்டு 5 வருஷமாக எங்களாலேயே வளர்ந்துக்கிட்டு இப்போ காசு ஏறி போச்சு. அந்த திமுரு இருக்கட்டும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் ஓடுதுன்னு பார்க்குறேன். அந்த ஊர்லேயே சாதி சங்க தலைவரும் அடாவடித்தனத்திற்கு பேர் போனவருமான உருட்டுக்கட்ட உத்திராபதியோட பேச்சில் ஆடி போனான் செல்வம். அண்ணாச்சி மன்னிச்சிடுங்க, நான் உங்களை அலட்சியப்படுத்தலை அண்ணாச்சி. தூள் ஸ்ட்ராங் போயிடுச்சு. இன்னும் ஒரு 4 டீ போட்டுட்டு தூளை மாற்றி உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு தரணுன்னு தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். அதுக்குள்ளார பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டீங்களே. உங்கள் தயவு இல்லாட்டி நான் ஒரு நிமிஷம் அந்த ஊரில் இருக்க முடியுமா? இவ்வளோ நாள் தாயா பிள்ளையா பழகிட்டு இப்படி ஒரே நாளில் தூக்கி போட்டு உடச்சிட்டிங்களே. செல்வத்தோட பேச்சு கடையில் இருந்தவங்களையும் அவன் மேலே இறக்கப்பட வச்சுச்சு. உத்திராபதிக்கு நிலைமை தர்ம சங்கடமாக போச்சு. அட அவசரப்பட்டுட்டமேனு மனசு நினச்சா கூட விட்டு கொடுக்காம பேசினான். அதை சொல்லணும், அண்ணாச்சி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தூளை மாற்றி டீ போட்டு தர்றேன்னு. நீ மனசில் நினச்சிருக்குது எனக்கு என்ன குறியா சொல்லும்? சலிச்சுக்கிட்டான் உத்திராபதி. ஆமாம் அண்ணாச்சி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எந்த வாக்குவாதமும் இல்லாமல் ஒரே நொடியில் பிரச்சனையை அழகாக சமாளித்த செல்வத்தின் போக்கு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துச்சு. டீயை குடிச்சிட்டு வருத்தப்படாத செல்வம் ஒரே வார்த்தையில் தட்டி கொடுத்தபடிக்கு நகர்ந்தான் உத்திராபதி. இந்த சம்பவத்தை அதுவரை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்த கோவிந்தனுடைய மூளை படுவேகமாக செயல்பட ஆரம்பிச்சது. செல்வம், இங்கே கொஞ்சம் வாயேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் நேரமாகும், வேலையை முடிச்சுட்டு வா. சார், எனக்கு நிறைய வேலை இருக்குது சார். ஏதாவது முக்கியமான விஷயமா? அலட்சியப்படுத்தினான் செல்வம். ஆமாம் செல்வம், 1/4 மணி நேரம் போதும், அப்புறம் விரிவாக பேசிக்கலாம். விடாப்படியாக கூப்பிட்டான் கோவிந்தன். சரோஜா, இங்கே வா, 10 நிமிஷம் டீ போடு. சார் ஏதோ சேதி பேசணும்னு கூப்பிடுறாரு. தன் மனைவி கிட்ட டீ போடுற பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கோவிந்தனை நோக்கி வந்த செல்வத்தை யாரும் இல்லாத ஒரு தனி இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான். என்ன சார் சொல்லுங்க, அவசரப்பட்டான். இருப்பா, அவசரப்படாத. இப்போ உத்திராபதி புறம்போக்கு இடத்துல கடை கட்டியிருக்கேன்னு சொன்னானே, அது உண்மையா? ஆமாம் சார், இது கூட தெரியாதா? ரோட்டு ஓரமாக பட்டா நிலமா இருக்குது, தெரியாத மாதிரி கேட்குறீங்க. அது இல்லைப்பா,
15 வருஷமாக இதே இடத்துல கடை வச்சிருக்க, எப்போவோ பட்டா வாங்கியிருக்கலாமே, அதுக்காக முயற்சியே பண்ணலையா நீ? குண்டை தூக்கி போட்டான் கோவிந்தன். என்ன சார் சொல்கிறீங்க? எப்படி சார் ஹைவேஸில் இருக்க இடத்த பட்டா கொடுப்பாங்க? நம்பிக்கை இல்லாமல் பேசினான் செல்வம். அட என்னையா, ஒன்றும் புரியாத ஆளாக இருக்க. மாயவரம் டவுனில் பார்க்கலையா? எவ்வளோ பெரிய ரோடாக இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் ஹைவேஸு புறம்போக்கில் கொட்டா போட்டு கடை வச்சவனெல்லாம் அதுக்கு பிறகு அரசியல்வாதி, மந்திரி, எம்எல்ஏ இப்படி பல வழியில் தனக்கே சொந்தமாக பட்டா வாங்கிட்டானுங்கள்ல. இப்போ பாரு, எல்லாரும் பக்கா பில்டிங்காக கட்டிட்டானுங்க. முயற்சி செஞ்சால் நடக்காது ஒன்றுமே இல்லை. உனக்கு உன் இடத்துக்கு பட்டா வாங்கி தரணுமா? அதை சொல்லு. செல்வத்தோட முகத்தில் நம்பிக்கை ஒளிபடர ஆரம்பிச்சது. கோவிந்தனுடைய அப்பா பரம்பரை கருணீகராக இருந்ததும் அவருக்கு பிறகு 5 ஆண்டுகள் இவன் கருணீகராக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு ஊராட்சி ஒன்றிய தலைவர் லட்சுமணன் சிபாரிசுனால ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் எழுத்தர் வேலை வாங்கினதும் இவனுக்கு இது போல வேலைகளுக்கு மிகவும் உதவியாக இருந்துச்சு. சார், எனக்கு மட்டும் எப்படி சார் வாங்க முடியும்? என் கடையை ஒட்டி 10 கடை இருக்குது. எல்லாருக்கும் கேட்க மாட்டாங்களா? அதனால எல்லாரையும் சேர்த்துக்கலாமா? செல்வத்தோட பேச்சு கோவிந்தனுடைய நம்பிக்கையை தகர்க்கும் வண்ணமாக இருக்கவே கோபம் வெளிப்படையாகவே காமிச்சிட்டு, அட முட்டாள்தனமாக பேசுறியே, காரியத்தையே கெடுத்துடுவ போல் இருக்கு. எல்லாரையும் சேர்த்தா விஷயம் நடக்காது. எனக்கு ரொம்பவும் தெரிஞ்ச நண்பர் கலெக்டர் ஆஃபீஸில் சூப்பரண்டாக இருக்கார். அவர் மூலமாக காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சிடுவோம். அது வரைக்கும் யாருக்கிட்டையும் வாயை திறக்காத. அப்புறமா மற்றவங்களை பற்றி யோசிப்போம். முதல்ல உன் வேலையை முடிக்க பாரு. கோவிந்தனோட பேச்சு செல்வத்துக்கு சரியாக படவே ஒரு வழிக்கு வந்தான். ஹோட்டலில் கூட்டம் அதிகமாக மனைவியை கூப்பிட்டது கோபத்தோட, நான் வர்றதுக்கு நேரம் ஆகும், நீயே பார்த்துக்க சொல்லிட்டு ஆர்வத்தோட பேச்ச தொடங்கினான். அதுக்கு நான் இப்போ என்ன சார் செய்யணும்? ஒன்றும் இல்லை, நான் கலெக்டருக்கு ஒரு மனம் எழுதிட்டு வர்றேன். அதை அப்படியே பார்த்து எழுதி கையெழுத்து போட்டு கொடு. முதல்ல அந்த கடுதாசியை அனுப்பிடுவோம். அப்புறம் அந்த நண்பர் சொன்னேன்ல, அவரை பார்த்து பிறகு செய்ய வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சிடலாம். கோவிந்தனோட பேச்சில் மகுடிக்கு தலையாற்றும் பாம்பா மாறினா செல்வன். சார், பணம் என்ன செலவாகுமா? கொஞ்சம் செலவாகும்தான். ஏன்னா வேறு இடமா இருந்தால் சும்மாவே முடிச்சுடலாம். இது மெயின் பஜார், பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு, ஆஃபீஸு, பள்ளிக்கூடம், இப்படி மெயினான இடமா போச்சு. எப்படி பார்த்தாலும் இந்த ஏரியா சதுர அடி 300 ரூபாய்க்கு குறையாது. அப்படி இருக்கும்போது சும்மா கொடுத்துருவாங்களா? முழுசாக இல்லாட்டியும் 3ல் 1 பங்காவது கேட்பாங்க. ஏன்னா ஏற்கனவே எங்கள் ஊரில் முனுசாமி நாடாருக்கு ஒரு இடம் முடிச்சு கொடுத்துருக்கேன். அதை வச்சு தான் சொல்கிறேன். பக்குவமாக எடுத்து சொன்னான் கோவிந்தன். எப்படியும் இந்த இடம் குறைஞ்சது 2 லட்சம் போகும். அதில் பாதி செலவு செஞ்சாலும் தப்பு இல்லை. மனசுலேயே கணக்கு போட்டான் செல்வம். பணத்தை பற்றி இல்லை சார், காரியம் முடிக்கணும், அதுதான். மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்திற்கே வந்துவிட்ட செல்வம் பட்டா கிடச்சது போலவே நினைக்க ஆரம்பித்தான். செல்வம், எனக்கு நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம். தஞ்சாவூர் போகிற வர்ற பஸ் செலவுக்கு பணம் கொடுத்தா போதும். அப்புறம் செக்ஷன் கிளார்க்குகளை கண்ணை காட்டணும். அதுக்கு ஒன்றும் பெருசாக செலவாகாது, ஒரு 5000 ஆகும், அவ்வளவுதான். அப்புறம் பட்டா ரெடி ஆயிடுச்சுன்னா கேட்குற அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம். செல்வத்தோட முகத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்துக்கு சொந்தக்காரனாக போகிற பெருமை பிரதிபலித்தது. மறுநாளே கோவிந்தன் எழுதின மனுவை பார்த்து 15 பிழைகளோடு எழுதி கொடுத்தான் செல்வம். இதுக்கிடையில் கோவிந்தன் டீ கடைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மறந்தே போனான் செல்வம். ஒரு தடவை இந்த வாரம் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன்னு சொன்ன கோவிந்தன்ட்ட கோபிச்சுக்கிட்டான் செல்வம். என்ன சார் நீங்கள், பணமா முக்கியம்? ஆள் தான் சார். இப்போ நீங்களே வந்து எனக்கு உதவி செய்யலையா? இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, நான் கேட்குறப்ப கொடுத்தா போதும். நிம்மதியாக நடந்தான் கோவிந்தன். அன்னையிலிருந்து கோவிந்தன்ட இருப்பிடத்துக்கே வடையும் டீயும் கடைப்பையன் மூலமாக அனுப்பி வச்சான் செல்வம். 2 நாளைக்கு பிறகு தற்செயலாக கடைக்கு வந்த கோவிந்தன்ட்ட, சார், கடுதாசி போட்டு 2 நாளாச்சு, எப்போ போகிறீங்க? காதில் கிசுகிசுத்த செல்வத்திடம், அதுக்கு தான் வந்தேன். நாளை காலையில் போயிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். சாயந்தரமும் உன்னை பார்க்குறேன் சொல்லிட்டு எதையும் எதிர்பார்க்காது போல கிளம்பின கோவிந்தனை பின்தொடர்ந்து போய் ஒரு 100 ரூபாயை கோவிந்தன் கையில் திணிச்சிக்கிட்டே, இதை பஸ் செலவுக்கு வச்சுக்கோங்க சார்ன்னு செல்வத்துக்கு. அதுக்கு என்னப்பா அவசரம், வாங்கிக்க மாட்டேனா? அதுக்காக ஓடியாந்த. கோவிந்தனுடைய பேச்சில் கரைஞ்சு போனான் செல்வம். 2 மாதம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்வத்தில் கடிதம் எழுதி வாங்குறதும் அங்கேருந்து வர்ற கடிதங்களை படித்து விளக்கம் சொல்கிறதுமா போச்சு. இடையிடையே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டு வந்த கோவிந்தனுக்கு 100, 200ன்னு செல்வத்தோட பணம் தண்ணியாக கரைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் ஆரம்பித்த நாளிலிருந்து கோவிந்தனுடைய காலை சிற்றுண்டி 11 மணிக்கு வடை, டீ, மதியம் பட்டை சோறு, மாலை காரா பூந்தி அல்லது பக்கோடா, டீன்னு வெகு ஜோராக கோவிந்தனுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் முகமெல்லாம் மகிழ்ச்சி பொங்க என்னைக்கும் கோவிந்தன் அலுவலகத்தின் உள்ளே வராத செல்வம் அவனை தேடிக்கிட்டு வந்துட்டான். அதை பார்த்த கோவிந்தன் வேகமாக எதிர் வந்து செல்வத்தை மடக்கி திருப்பி கூட்டிக்கிட்டேவும், என்ன செல்வம்,
நீயே காட்டி கொடுத்துவோ போல் இருக்கே. நான் எப்படியோ கையில் காலில் விழாத குறையா வேலையை கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன். உன்னோட ஆர்வத்தில் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க, கைக்கு வந்தது வாய் கேட்டாமல் போயிடும். நான் வரமாட்டேனா? எதுக்கு பதட்டப்படுற? செல்வத்துக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே தனி இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான்னு கோவிந்தன். சார், இடத்தோட ப்ளூ பிரிண்ட் கேட்டு அனுப்பியிருக்காங்க சார். அதை அனுப்பிட்டு அப்புறம் பட்டா கொடுத்துடுவாங்களாம். எப்படியோ தட்டு தடுமாறி எழுத்துக்கூட்டி படித்த செய்தியை ஆர்வத்தோடு சொன்னான் செல்வம். சரி சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு மாயவரம் போய் அங்கே ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கார். அவர் தான் இதுக்குன்னு லைசன்ஸ் வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட போய் ப்ளூ பிரிண்ட் போட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு ஒரு 1000 ரூபா கேட்பாங்க. இழுத்தபடிக்கு சொன்னான் கோவிந்தன். அதுக்கு என்ன சார், இவ்வளோ தூரம் ஏற்பாடு பண்ணியாச்சு, இது ஒரு செலவு தானா? நான் 1000 ரூபா தர்றேன், உடனே போய் ப்ளூ பிரிண்ட்டை போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க சார். சொல்லிக்கிட்டேவும் கடைக்கு ஓடி போய் ஒரு 1000 ரூபாயும் போக்குவரத்து செலவுக்கு 50 ரூபாயும் கொண்டு வந்து கொடுத்தான் செல்வம். மறுநாள் ப்ளூ பிரிண்ட்டோட வந்த கோவிந்தன் செல்வத்திட்ட காட்டினான். இதுதான் சார் ப்ளூ பிரிண்ட்டா? ஆச்சரியத்தோடு படத்தை பார்த்தான் செல்வம். ஒரு கடிதத்தை செல்வத்திடம் எழுதி வாங்கிய கோவிந்தன், செல்வம், இந்த கடிதத்தோட ப்ளூ பிரிண்ட்டையும் சேர்த்து இப்போவே அனுப்பிச்சிட்றேன் சொல்லிக்கிட்டே புறப்பட்டான். இந்த ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருந்ததில் 3 மாதம் போனதே தெரியல. முதல் நாள் விடுப்பில் இருந்த கோவிந்தனை பார்க்காம தவிச்சு போன செல்வம் மறுநாள் அவனை பார்த்த உடனே ஆர்வத்தோடு ஓடி வந்து, சார் என்னாச்சு? அதுக்கப்புறம் ஒன்றும் செய்தியே தெரியல அப்படின்னா. நேற்று லீவு போட்டுட்டு தஞ்சாவூர் தான் போயிட்டு வந்தேன். பட்டா ரெடி ஆயிடுச்சு. பணத்தை கொடுத்துட்டா 2-3 நாளில் அனுப்பிச்சி வச்சுடுவாங்க. கோவிந்தனுடைய பேச்சை கேட்ட செல்வத்தின் கண்களில் ஆனந்த கண்ணீர் கசிஞ்சுது. சார், எவ்வளவு கேட்பாங்க? தயக்கத்தோடு கேட்டான். நல்ல வேளை, நான் எதிர்பார்த்த அளவு கேட்கல. ஒரு 50 ரூபா கேட்குறாங்க. புரியுதுல்ல? சுகசமாக பேசினான் கோவிந்தன். புரியுது சார், 50,000 தானே? தன் மனசில் ஏற்கனவே 1 லட்சத்துக்கு மேலே செலவு செய்ய தயாராக இருந்த செல்வத்திற்கு 50,000 குறைவாத்தான் தெரிஞ்சுது. செல்வம், நீ அதை என்கிட்ட கொடுக்க வேணாம். நீயும் என்னோட வா. நம்ம 2 பேரும் சூப்பரண்டட் வீட்டுக்கு போய் கொடுத்துடுவோம். ஏன்னா அவர் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. தன் மீது நம்பிக்கை ஏற்பட கோவிந்தன் ரொம்பவும் சாதுரியமாக பேசினான். அட என்ன சார், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனை நம்பிட்டா அதுக்கு பிறகு சந்தேகப்படுறவன் மனுஷன் இல்லை சார். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. இவ்வளோ தூரம் செஞ்ச உங்களை நம்பாமல் நானும் கூட வரணுமா? நாளை காலையில் பேங்க்லேருந்து பணத்தை எடுத்தாந்து 11 மணிக்கு உங்கள் கையில் கொடுத்துடுறேன். நீங்கள் மட்டும் போய் கொடுத்துடுங்க சார். கோவிந்தன் மீது 100% நம்பிக்கையோடு பேசினான் செல்வம். அதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. செல்வத்துக்கு அலுவலகம், காவல் நிலையம், நீதிமன்றம் இது போன்ற இடங்களுக்கு போகிறதுல சின்ன பிள்ளையிலிருந்தே பயம். மறுநாள் காலையில் 11 மணிக்கு 50,000, அப்புறம் போக்குவரத்து செலவுக்கு 100 ரூபா சேர்த்து கொடுக்கும் செல்வம் கோவிந்தனின் கையை பிடிச்சிக்கிட்டே நான் தழுக்க, சார், நான் ஒன்று சொல்லுவேன், கோவிச்சுக்க கூடாது. பட்டா கைக்கு வந்த உடனே உங்களுக்கு ஒரு 5,000 தரணும்னு என் மனசில் படுது. நீங்கள் இதை மறுக்காமல் வாங்கிக்கணும். செல்வம், நான் பணத்துக்காக இதை செய்யலை. 10 வருஷமாக உங்கள் கடையில் கணக்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பாக்கி கூட கொடுக்க வேண்டியிருக்கு. என்னைக்காவது நீ முகம் சுழிச்சு பேசியிருப்பியா? அதுக்காகத்தான் இதை செய்கிறேன். பணம் கெடுக்குத பணம். இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நட்பு தான் முக்கியம். கோவிந்தனுடைய நீண்ட உரையை கேட்ட செல்வத்துக்கு அவன் மீதிருந்த முன்பிருந்த வெறுப்பெல்லாம் கரைஞ்சு போச்சு. அன்னைக்கு சாயங்காலமே செல்வத்திடம் சொல்லிட்டு அவன் கண்ணெதிரையே தஞ்சாவூர் பேருந்தில் ஏறுனான் கோவிந்தன். மறுநாள் வழக்கம் போல் அலுவலகம் சென்ற கோவிந்தன் நேராக செல்வத்திட்ட வந்து தனது கைகளாலேயே பணத்தை கொடுத்த விஷயத்தை சொன்னான். திருப்திப்படாத செல்வம் தனி இடத்திற்கு நகர தொடர்ந்து சென்றான் கோவிந்தன். நேற்று சாயந்தரமாக வீட்டில் போய் சூப்பரண்டன்ட்டை பார்த்து பணத்தை கொடுத்துட்டேன் செல்வம். மகிழ்ச்சியாக வாங்கிக்கிட்டாரு. அநேகமாக 1 வாரத்துக்குள்ளர பட்டா வந்துடும்னு சொன்னார். உற்சாகத்தோடு கூறிய கோவிந்தன் மீண்டும் தயக்கத்தோட துவங்கினான். செல்வம், ஒரு முக்கியமான செய்தியை சூப்பரண்டன் சொன்னார். பட்டா கிடச்சி 1 வருஷம் வரைக்கும் உன் பொண்டாட்டிக்கு கூட தெரியக்கூடாதான். நம்ம 2 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. கடைக்காரனுக்கெல்லாம் தெரிஞ்சால் எல்லாரும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுவானுங்க. அப்புறம் பிரச்சனை சிக்கலாயிடும். பட்டா வாங்கி 1 வருஷத்துக்குள்ளார பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிடலாமா. அதனால் 1 வருஷம் வரைக்கும் வாயை திறக்காத. உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும். என்ன, நான் சொல்கிறது புரியுதா? சந்தேகமாக இருந்தால் இப்போவே தஞ்சாவூர் போவோம். நீயே அவரை பார்த்து பேசு. படு எச்சரிக்கையாக பேசினா கோவிந்தன். சீச்சி, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல சார், அப்புறம் பாருங்கள். நீங்களே எப்போ சொல்லணும்னு சொல்கிறீங்களோ அது வரைக்கும் சுட்டு போட்டால் கூட சொல்ல மாட்டேன், உறுதியாக சொன்னான் செல்வம். அன்னைக்கு திங்கட்கிழமை காலையில் செல்வத்தினுடைய வாழ்வில் மறக்க முடியாத நாள். அஞ்சல் அலுவலர் கொண்டு வந்த அந்த உரையே அதற்கு காரணம். பிரித்து பார்த்தவனுக்கு தன் கண்ணையே நம்ப முடியல. பார்க்கறது கனவா அல்லது நனவான்னு ஒரு தடவை தன்னையே கிள்ளி பார்த்துக்கிட்டான். காலையில் 7 மணிலேருந்தே கோவிந்தனிடம் பட்டாவை காட்ட வேண்டிய ஆர்வத்தில் எந்த வேலையும் ஓடாமல் அவன் வரவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான்.
எப்போதும் போல அலுவலகத்திற்கு தாமதமாக வந்த கோவிந்தன்ட்ட ஓடோடி சென்ற செல்வம் கையில் 5 ஸ்டார் சாக்லேட்டை திணிச்சான். புரிஞ்சுக்கிட்ட கோவிந்தன் வியப்போட, வந்துடுச்சா, எங்கே காட்டு பார்ப்போம், செல்வத்தையும் மீறிய அவளோடு கேட்டான் கோவிந்தன். உரையை பிரித்தவன் ஒரு முறை கூர்ந்து பட்டாவை நோட்டமிட்டான். எல்லாம் சரியா இருக்கு, இனிமேதான் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். பட்டாவை பத்திரமா கொண்டு போய் வையி, இல்லை எங்கிட்டே இருக்கட்டும். 1 வருஷம் கழிச்சு பக்கா பில்டிங் கட்டும்போது அப்போ வாங்கிக்க. யதார்த்தமாக பேசிய கோவிந்தனின் பேச்சு சரியா படவே, சார் நீங்களே கொண்டுட்டு போய் வச்சுக்கோங்க சார், இது வரைக்கும் வந்த எல்லா கடுதாசியும் உங்ககிட்ட தானே இருக்கு, அப்படியே இதையும் சேர்த்து அந்த ஃபைலில் வச்சுக்கோங்க, நம்பிக்கையோட சொன்னான் செல்வம். கோவிந்தனுடைய மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருந்துச்சு. செல்வம் கொடுத்த 5000தோடு இதுவரை முழுசாக 60,000 ரூபாயை வாங்கி கொண்ட கோவிந்தன் செய்த செலவெல்லாம் ஒரு கோபுர முத்திரை, மாவட்ட ஆட்சியர் அலுவலக முத்திரை, பொறியாளர் முத்திரை, பச்சை இங்க் பேனா, கொஞ்சம் வெள்ளத்தாள், மொத்தத்தில் 100 ரூபாய்க்கு மேலே இருக்காது. பட்டாவுடைய குட்டு வெளிப்படும் வரை செல்வத்தின் மகிழ்ச்சியை யாராலும் தடை போட்டு நிறுத்த முடியாது. கதை அந்த இடத்துல முடிக்கிறாங்க கதையின் ஆசிரியர். இந்த உலகத்தில் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் ஒருத்தரை ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்பவும் கூடாது, நம்பாமல் இருக்கவும் கூடாது. நம்மளுக்குன்னு கொஞ்சம் புத்தியை உபயோகப்படுத்தி எந்த இடத்துல நம்பலாம், எந்த இடத்துல நம்பக்கூடாதுன்றது நம்மளுக்கு புரியணும். அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லித்தர்ற பாடம். மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.